நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நாங்கள் போய் முறையாக வழிபாடு பண்ண அந்த முழு பதிவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குலதெய்வங்கிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த குலதெய்வ வழிபாடு தான் எல்லாரையும் அவர்களுடைய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும். நீங்கள் எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் சரி, எந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணாலும், எந்த கடவுளை நீங்கள் பெரிய கடவுளை கும்பிட்டாலும் குலதெய்வத்தினுடைய இசைவு இல்லாமல் அந்த பரிகாரம் நடக்காது அப்படிங்கிறது தான் நான் நிறைய கேள்விப்பட்டது. அதனால் குலதெய்வ வழிபாடை பண்ணியாகணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வருஷம் குலதெய்வத்தை பார்க்க போகணுன்னு ரொம்ப நாளாக தவிச்சிக்கிட்டு இருக்கோம், போகவே முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாகவும் வருது. என்னடா போக முடியலேன்னு வேண்டிக்கிட்டால் கடைசியில் குலதெய்வத்தோடைய அருள் கிடச்சிது. அந்த குலதெய்வ கோவிலை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். சென்னை சிட்டிலேருந்து வெளியில் இப்போது அழகான பசுமை சூழ்ந்த கிராம சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸு எப்போயாவது தான் இந்த ஊருக்கு வரும். ரொம்ப அழகான ஒரு கிராமம். இப்படிலாம் தமிழ்நாட்டில் இருக்க, அதாவது தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கான்னு உங்களுக்கே டவுட்டாக இருக்கும். ஏன்னா 2 வாய்க்கால் ஓடுது. 2 வாய்க்காலில் எப்போவுமே தண்ணி, ஒரு ஒத்தடி பாதை, எங்கே பார்த்தாலும் வயல்கள். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இப்போ கார் நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் அந்த குலதெய்வம் கோயில் இருக்குது. உங்களுக்கு இந்த ஊரோட ரம்மியத்தை காமிக்கணும், வளமையை காமிக்கணும், இயற்கையை காமிக்கணுங்கிறதுக்காக, இப்படி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை காமிக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் இப்போ பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வயல்வெளிகள். இப்போ கோவிலில் வந்துட்டோம். கோவிலினுடைய முகப்பு இது. தாய் பொன்னியம்மன். பொன்னியம்மன் தான் எங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிற விஷயம் தெரியறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகிப்போச்சு. சின்ன வயசுலேருந்தே நான் கேட்கவும் இல்லை, எனக்கு தெரியவும் இல்லை. இந்த சினிமாவில் பயங்கர போராட்டம், முன்னேறுவான், காலை பிடிச்சி இழுப்பாங்க, அதுக்கப்புறம் கூட இருக்கிறவனே குத்துவான். இப்படி நிறைய பிரச்சனைகள். என்ன திறமை இருந்தாலும் அங்கே எழுத்து தான். அந்த எழுத்தை தீர்மானிக்கிறது பிரம்மன் தான். அந்த பிரம்மா, சிவா, விஷ்ணு இவங்க எல்லாரையும் தாண்டி நாம் நினைக்கிறது நடக்கணும்னா அது குலதெய்வம் கையில் தான் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு பல வருஷம் ஆச்சு. ஸோ அந்த குலதெய்வம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் பல வருஷம் ஆச்சு. கண்டுபிடிச்சி போன வருஷம் வந்தேன், இப்போ இந்த வருஷம் வந்திருக்கேன். இந்த வருஷமும் பல போராட்டத்துக்கு இடையில தான் இங்கே சேர்ந்துருக்கேன். இது சின்ன கோவில் தான். ஒரு சில குலதெய்வம்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மரத்துக்கு கீழே தான் இருக்கும். அப்படி இருந்த கோவில் தான். நான் இந்த ஊரில் ஸ்கூலில் படிக்கும்பொழுது அப்படி மரத்துக்கு கீழே இருந்த சின்ன அம்மன் தான் இது. அதுக்கப்புறம் எங்களுடைய மூதாதையர்கள், எங்கள் சித்தப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து பணம் செலவு செய்து கட்டிய அந்த காம்பவுண்டு, அதெல்லாம் நல்ல விமர்சையாக கட்டின கோவில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அர்த்தமுள்ள இந்து மதம். சரியாகத்தான் சொன்னார் கவிஞர். சரியான நெறிமுறைகளோடு இப்படித்தான் வாழணும்னு சொல்லி பல விஷயங்களை தெளிவாக தொகுத்து சொன்ன ஒரே மதம் இந்த மதம் தான் சொல்லலாம். ஆனால் இந்த மதம் உயிர்ப்போடு இன்றும் இருப்பதற்கு காரணம் இதை போன்ற குலதெய்வங்களும் சிறு குறு தெய்வங்களும் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதை ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் படையெடுத்து ரொம்ப வருஷம் இங்கே ஆண்டு கடைசி வரைக்கும் அவங்களால அவங்க நினச்ச மாதிரி இங்கே இருக்கிறவங்கள மதம் மாற்றவே முடியல. அதுக்கு காரணமே இந்த குலதெய்வங்களும் சிறு குறு தெய்வங்களும் தான். ஏன்னா 1-2 தெய்வம் இருந்தால் எதையாவது சொல்லி மாற்றிடலாம். இவ்வளவு தெய்வங்களையும் தவறாக சொல்லி மாற்றுறதுங்கிறது நடக்கிற காரியமா? அவங்க தோற்று போனதே நம்ம குலதெய்வ வழிபாட்டில் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொன்னியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள்.
வாசனாதி திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தாய் பொன்னியம்மன் எங்கள் குலதெய்வம் அலங்காரத்திற்காக இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. வெளியே பிரகாரத்துக்கு வெளியே மொட்டை போடும் திருவிழா. அழகாக அந்த பையன் மொட்டை அடிக்கிறதுக்கு அழாமல் இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்ருக்கான் பாருங்கள். இங்கே பாடுறா, கேமரா பாடுறா. அந்த குழந்தை அழகாக மொட்டை அடித்து அங்கப்பிரவேசனம் பண்ணுது. இப்போது கோவில் உள்ளே பார்த்திங்கன்னா சன்னதிக்குள்ளே அம்பாள் பட்டுடுத்தி மலர்கள் சூடப்பட்டு கண்மலர் சார்த்தப்பட்டு வெகு அழகாக எங்களுக்காக காட்சி தருகிறாள். பொன்னியம்மன் தாய், அம்மா பொன்னியம்மன் தாய். எங்களின் குலதெய்வ வழிபாடு முடிந்தது. பூ பழங்களோடு பொங்கல் பிரசாதத்தோடு சென்னையை நோக்கி மாவிளக்கும் போட்டோம். அந்த பிரசாதத்தோடும் நாங்கள் சென்னையை நோக்கி புறப்படுறோம். அங்கே எங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் பொன்னியம்மனுடைய தாழ் பணிந்து பொன்னியம்மனுக்கு 108 நாமாவளிகள் மனதிலேயே சொல்லி நாங்கள் சென்னைக்கு புறப்படுறோம். நான் போன தடவை போனப்போவே நாங்கள் நினச்சது நடந்தது. இந்த தடவையும் நினச்சது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு கிளம்புறோம்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.